கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, 26/12/2020 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு நம்மளுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. என் தேவனுடைய நன்மைகள் இவருடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். நம்முடைய கிருபையினாலே இவரை முடிசூட்டும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. நம்முடைய ஆனந்த தைலத்தினாலே இவரை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் இவர் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் கிருபையின் நன்மை விடுதலை இவருடைய வாழ்க்கையில் இருக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். லூக்கா 1:13 படி பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி சொன்னீரே. ஆண்டவரே அப்பா, இவருடைய வேண்டுதலை எல்லாம் நீர் நிறைவேற்றி தந்து ஆசீர்வதித்து இவருடைய பேரை நீங்க பெருமைப்படுத்துங்கப்பா. உங்களுடைய பொற்பாதத்தில் இயேசுவின் நாமத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நாம் இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 26/12/2020 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படி உம்முடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்திய தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் 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 இந்திய தேசத்தில் நன்மையான இவைகளை கொடுங்கப்பா. கொரோனா வியாதியிலிருந்து ஜனங்கள் மீட்கப்படும்படியாக நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இந்த தொற்றானது பரவாதபடிக்கு நீங்கள் செய்யுங்கப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவ ஒரு சிந்தனை விலையேறப்பட்ட அர்த்தத்தை நீ ஒப்பு கொடுக்கிறேனப்பா. அதோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் என்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்தில் புகழ் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளர முடியும். உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், ஆமேன்.